நம்மிடையே நடிகர் சதீஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சதீஷ். இந்த ஒரு மரண செய்தின்றது யாருமே எதிர்பாராத ஒரு மரண செய்தி. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க. எனக்கு 2 விஷயம் ரொம்ப இதாக சொல்லணும். பர்சனலா எனக்கு அவங்களோட பெரிய பழக்கம் இல்லை. ஆனா யுவன் சங்கர் ராஜா அவர் நாங்க ஒரே இடத்துல தான் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ல. ஸோ அப்போ அடிக்கடி அவரை பார்த்து பேசும்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டாபிக் எல்லாம் பேசும்போது அவங்கள பத்தி நிறைய பேசியிருக்கோம். அவங்க பவதாரணி அவங்கள பத்தியும். ஸோ அப்படிதான் பேசிப்போம். ஸோ அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்களோடக்கான அந்த இதெல்லாம் கேட்டு அப்படிதான் அவங்கள பத்தி எனக்கு இப்போ சமீபத்தில் தான் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னு தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் 1 மாசம் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்ச கேன்சர் இருக்குன்றது தெரிஞ்ச. ஸோ டக்குன்னு ஒரே மாசத்துல இப்படி ஒன்று நடக்கும்ன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ். அவங்க அதாவது சில குரல் கேட்ட உடனே தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு பி சுஷீலா அவங்க வாய்ஸோ இல்லை எஸ் ஜானகி அவங்க வாய்ஸோ கேட்ட உடனே அந்த மாதிரி ரொம்ப பயங்கர யூனிக்கான ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு. நான் நிறைய பெரிய இளையராஜா சாரோட ஃபேனுன்றதுனால எல்லா சாங்கும் கேட்டு கேட்டு நான் இது பண்ணவன் தான். ஸோ அந்த மாதிரி இவங்களோட பாடல்கள் எல்லாமே மஸ்தானால இருந்து கேட்டு கேட்டு தான் நம்மளும் வளர்ந்தோம். நேற்று நானும் நேராக போய் பார்த்தேன். சுத்தமா அதான் அவங்கள பாக்குறது கஷ்டம்னா இந்த பக்கம் யுவன் ப்ரோவா இருக்கட்டும், கார்த்திக் ராஜா சாரா இருக்கட்டும், இளையராஜா சார்லாம் பார்க்கவே முடியல. அங்க பார்த்த கஷ்டத்தை விட இன்னொரு கஷ்டம் என்னவா இருந்துச்சுன்னா, அதுக்கு ட்விட்டர்ல ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருந்தேன். இளையராஜா சார் போட்டிருந்தாரு இது மாதிரி அப்பா மகள்னு. அதை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டுல எல்லாரும் அதை பார்த்து அழுத லெவலுக்கு ஆயிட்டோம். ஏன்னா அந்த போட்டோல அவர் அவ்வளோ இதுவா ஒரு சின்ன பொண்ணா அந்த பார்த்துட்டு இன்னைக்கு அப்படியே ஒரு இறந்த உடலா அவர் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்றது அந்த ஒரு போட்டோல அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ நிறைய பேருக்கு ஆறுதல் கொடுக்கறது இளையராஜா சாரோட இசை தான். அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லாத அளவுக்கு சொல்லவே முடியாது. யாருமே ஆறுதல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. திரு சதீஷ் இணைப்பில் உங்களுடைய இரங்கல் பதிவை செஞ்சமைக்கு தன் அன்னை மடியில் நீங்கா துயில் கொள்ள தன் அன்பு மகளை அனுப்பி வைக்க இருக்கிறார் இளையராஜா. அந்த இறுதிச் சடங்கு பணிகளானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கு பண்ணைபுரம் பண்ணை இல்லத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.